தொடர்பாக நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு கருத்து சொல்ல வழிகிட்ட போது இந்த சபையிலே அதற்கான இடம் தராமை என்பது எங்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு தடை விதிப்பதற்கு சமனான ஒரு விடயத்தை இன்று சபாநாயகர் அவர்கள் செய்திருக்கிறார். நான் அங்கு கூற வந்த விடயம் என்னென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் அடிப்படையிலே சுற்றுச்சூழல் என்பது இந்த அரசியல் அமைப்பின் அட்டவணை 9 நிரல் 1 நிரல் 3 இரண்டுக்கும் பொறுப்பான ஒரு விடயம். அவ்வாறான ஒரு விடயத்தை இந்த சபைக்கு கொண்டு வரக்கு முதல் இந்த அரசியலமைப்பின் அடிப்படையிலே மாகாணங்களிடம் கேட்க வேண்டிய இது தொடர்பான கருத்து கேட்க வேண்டிய ஒரு கடமை அரசியலமைப்பின் அடிப்படையிலே இருக்கின்றது. அது இன்று மீறப்பட்டிருக்கிறது. ஆனால் கௌரவ சுற்றாடல் அமைச்சர் அவர்கள் பேசும்போது அவர் சட்டமா அதிபரனுடைய எழுத்து மூலமான ஒரு ஆணையோடு இதை சபைக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் இங்கு குறிப்பிட வருகின்ற விடயம், நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இந்த பில்லை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றது இல்லை என்னுடைய கருத்து. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு மாறாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதனூடாக மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட 9ஆம் அட்டவணையின் ஊடாக நிரல் 1 நிரல் 3 ஆகிய 2 நிரல்களுக்கூடாக மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை இந்த அரசாங்கம் மீளப்பெறுகின்றது அல்லது பறித்தெடுக்கின்றது என்பதைத்தான் நான் இந்த சபைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். இந்த உள்ளூராட்சி மன்றங்களும் அல்லது மாகாண சபையினுடைய அதிகாரங்களை இந்த அரசாங்கம் மீளப்பெறுவது இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்பதை இந்த சபைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நாட்டிலே இந்த பிரச்சனைக்கு, நாட்டிலே ஏற்பட்ட முறுகல் நிலைக்கு, யுத்தத்துக்கு காரணமான அதிகார பகிர்வுக்கு எதிராக இந்த அரசாங்கமும் நடந்து கொள்கிறது என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இன்று காலை கருத்து கூறிய சுகாதார அமைச்சர் அவர்கள், நாங்கள் சட்டங்களை கொண்டு வந்து விட்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்பது ஒரு வேதனைக்குரிய விடயம். மாகாண சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களை எல்லாத்தையும் பறித்து போட்டு அதற்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை வைத்து இந்த உலகத்தையும் மக்களையும் ஏமாற்றுவதற்காக மாகாண சபையை சிறு எண்ணிக்கையிலே சிறுபான்மையான மக்களுக்கு வழங்குவது அல்லது இந்த நாட்டுக்கு மாகாண சபையை வழங்குவது, அந்த முறைமையை வழங்குவது என்பது ஒரு ஏமாற்று வித்தையாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே இந்த சட்டமூலத்தை இந்த உயரிய சபைக்கு கொண்டு வந்த நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, அதற்கு மேலதிகமாக பகிரப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் பெறுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்று நாங்கள் வாக்கெடுப்பு கோரி நிச்சயமாக நாங்கள் அதுக்கு எதிராக வாக்களிப்போம். கடந்த ஆட்சி காலத்திலே பசில் ராஜபக்ஷ அவர்கள் இதே மாதிரி திவிநெகும சட்டமூலம் கொண்டு வந்தபோது குறைந்தபட்சம் அவர் 9 மாகாண சபையிட்டையும் இப்படி ஒரு சட்டமூலம் சம்பந்தமாக உங்களை கருத்துக்களை தெரிவிங்கள் என்றாவது கொண்டு வந்தார் சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் அதையும் செய்யவில்லை. அதில் மத்திய அரசாங்கம் எப்படி மாகாணங்களின் அதிகாரங்களை பிரித்தெடுத்ததோ அதே போல நீங்களும் செய்கிறீர்கள் என்பது ஒரு மனவேதனையான விடயம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன். அதற்கு பதிலாக இப்போது இருக்கின்ற சட்டங்கள் முழுமையாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பது என்னுடைய பிரதானமான கேள்வி. இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் போதிய ஆளணி, போதிய நிதியை உரிய தரப்புகளுக்கு விடுவித்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே நீங்கள் இருக்கின்ற சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துங்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த அரசாங்கமே சுற்றுச்சூழலுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்கின்ற சந்தர்ப்பங்களை நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லலாம். எங்களுடைய மாவட்டத்திலே அங்கு குடியேற்றப்பட்ட மக்களினுடைய நீர் தேவைக்காக பெருந்தொகையான ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழித்து ஒரு 6000 குடும்பங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்குரிய நிதி இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு 5 ஆண்டு திட்டத்திலே. இங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லையா? சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசாங்கமே அபிவிருத்தி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழிக்கின்ற செயற்பாட்டை செய்கின்றது. கடந்த மாதம் நான் பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டி பேசினேன். வவுனியாவிலே பம்பைமடு என்ற பிரதேசத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளுக்கு வனவள திணைக்களத்தினுடைய அலுவலகம் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே 40 ஏக்கருக்கு மேலான அடர்ந்த
ஒதுக்கு காடு துப்புரவு செய்யப்பட்டு அங்கிருக்கின்ற மரங்கள் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கின்றது. பெருந்தொகையான நிதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வனவள திணைக்கள அதிகாரிகள் ஊழலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது காலையிலே Honorable Padmanathan Satyalingam, you have 2 minutes left. கௌரவ சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த கனிய மணல் அகழ்வு வடகிழக்கு முழுவதும் கனிய மண்ணை அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வழங்கப்பட்டதனூடாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லையா? அதேபோல எங்களுடைய வீதிகளிலே நடப்பட்ட வெள்ளையர்களால் நடப்பட்ட அந்நியர்களால் நடப்பட்ட பல 100 வயது உடைய மரங்கள் எந்த ஒரு காரணமுமின்றி வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெட்டி அகற்றுகின்றது. சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, வெட்டி அகற்று என்று சொன்னால் கூட வெட்டப்பட்ட மரத்துக்கு மாற்றீடாக இதுவரை ஒரு மரம் கூட நடப்படவில்லை. இதில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படவில்லையா? இதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே மணல் அகழ்வு, கல் அகழ்வு, கிரவல் அகழ்வு சட்டத்துக்கு புறம்பாக அந்த சட்டத்திலே இருக்கின்ற வகையிலே கிரவல் அல்லது மணல் அல்ல கல்லை எடுத்தவர்கள் அங்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை. அதை கண்காணிப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒழுங்கும் இல்லாத போது இவ்வாறாக பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்தெடுக்கின்ற சட்டங்களை என்ன அவசரத்துக்காக இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது? ஆகவே நன்றி, என்ன ஒரு நிமிடம் தாருங்கள். ஆகவே நாங்கள் இருக்கின்ற அதிகாரங்களை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேணும். இது எங்களுடைய நாட்டினுடைய சொத்து. உலகம் முழுவதும் இப்போது சுற்றுச்சூழல் மாசுபட்டதால் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் சட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் சுற்றுச்சூழல் என்ற பெயரிலே பகிரப்பட்ட அதிகாரங்களை பறிப்பதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் வாக்கெடுப்பை கோரி இதற்கு எதிராக இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிப்போம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிவிட